கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் தாமே உங்களை சொல்ற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் இப்பொழுது நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொல்றாரு. இயேசு அவனுக்கு ஒருவன் என்னில் அன்பா இருக்கிறது போல பிதாவிலும் அவர் என்ன பண்ணுவாராம், அன்பா இருப்பாராங்க. நம்ம அவருடைய வசனத்தை கை கொள்வதனால் அவன் என் பிதாவின் அன்பா இருப்பான். நான் அவரிடத்துல என்ன பண்ணுவேன், அன்பா இருப்பேன், வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொல்றாரு. அதே மாதிரி யோவான் 13 சோத்திரம் 34, 35 வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ சோதரன் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இராது. சோதர அன்பு தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, அப்படி சொல்லிட்டு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னில் அன்பா இருக்கிறது போல என் பிதாவில நீங்க என்ன பண்ணுங்க, அன்பா இருக்கு. அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்க முடியும். நம்ம வசனத்துக்கு முதல்ல கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நீங்க தானா அந்த அன்பு என்ன பண்ணோம் வரும். இயேசுவை நேசிக்கும் போது, பிதாவை நேசிக்கும் போது ஆண்டவருடைய அன்பு உங்க மேல ஊற்றப்படும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்போ ஆண்டு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, சீஷர்களுக்கு பாருங்க, நீங்கள் ஒரு அன்பா இருந்தால் நான் உங்களில் அன்பா இருக்கிறப்போ நீங்கள் ஒரு அன்பா இருங்கள், புதிதான கட்டளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பாருங்க, சீஷர்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க, சீஷர்கள் எல்லாம் கூட என்ன பண்ணணும், அன்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவரோட கூட தான் போனாங்க, எல்லாம் 12 சீஷர்கள் போனாங்க, எல்லாரும் அன்பாதான் இருந்தாங்க. ஆனா யூதாஸ் காரியத்து பணத்துக்காக என்ன பண்ணிட்டாரு, காட்டி கொடுத்துட்டாருங்க. அவர்கிட்ட அன்பு கிடையாது. அவர் அன்பா கேட்டு இருந்தா இப்ப 30 வெள்ளிக்காசு அதிகமான வெள்ளிக்காசு கத்த கொடுத்திருப்பாரு. அவரு பாருங்க, பிசாசு எப்படி வஞ்சிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க பணத்தினால என்ன பண்ணிடுறீங்க, அன்பை இழந்து போயிடுறீங்க. சோத்திர இச்சினால என்ன பண்ணிடுறீங்க, அன்பை இழந்து போயிடுறீங்க. அன்பு உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அன்புக்கு ஏங்குறாங்க. சோதரி நம்ம அன்பா பேசுங்க, ஆனா அன்பை தவறான வழியில என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. சோதரி நல்ல வழியில நம்ம அன்பை என்ன பண்ணணும், கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு. சோத்திரம் அதுக்காக வாலிப பிள்ளைங்க வந்து சோதர வாலிப பெண்களை தேடுறது அதெல்லாம் அன்பு கிடையாது. சோத்திரம் ஏதோ ஒரு டவுட் கேட்கலாம், போலாம் வரலாம். ஆனா அந்த அன்பி ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தம் பல தவறான வழிகளை வந்து நம்ம மாட்டி கொடுக்குறோம். நம்ம குடும்பத்துல முதல்ல அன்பு வேணும், ஆண்டுடைய அன்பு வேணும், கணவன் மனைவிக்கு அன்பு வேணும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள அன்பு வேணும், சொந்த பந்தங்களுக்குள்ள அன்பு வேணும், போக்குற இடத்துல அன்பு வேணும். அன்பு இருந்தா அன்பு சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாம இருக்காதுங்க, அன்பு தற்பொழிவை பேசாதுங்க, கோபம் வராது என்று வேதம் சொல்லப்படுகிறது. கோபம் சினம்னா கோபம் வராதாம். அப்போ சோத்திர அன்பினால எல்லாவற்றையும் சாதிக்கலாங்க. ஆனா நம்ம கோபப்படக்கூடாது, எரிச்சல் படாது, அதானே கிடைக்க மாட்டேங்குது. அந்த அன்புதான் சோத்து. முக்கியமா கணவன் மனைவி நீங்க என்ன பண்ணுங்க, அன்பாயிருங்க. வசனத்தை நீங்க கை கொள்ளும் போது அந்த அன்பு தானா வரும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அன்பு தானா கொடுக்க முடியும். உலக பிள்ளைகளா இருந்தா உங்களால கொடுக்கவே முடியாது. இயேசு உங்களோடு கூட இருந்தா நீங்க அன்பா இருக்க முடியுங்க. கணவன் கிட்ட அன்பா இருக்க முடியும், மனைவி கிட்ட அன்பா இருக்க முடியும், பிள்ளை கிட்ட அன்பா இருக்க முடியும், போகிற இடத்துல அன்பா இருக்க முடியும். அதனால நீங்க சோத்திரம் அந்த காலை வேலையில தேவன் உங்களோடு கூட பேசுவார். அன்பா இருங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ கொடுக்கலையா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. சோத்திரம் நல்லா சீரியஸா இருக்கிறவங்க கூட உயிரோடு எழுதிப்பாங்க. உங்களுடைய வார்த்தை அன்புள்ளதா இருக்கட்டும், சவிக்கிற வார்த்தை வேண்டாம். ஆண்டவர் உங்களை கூட ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளில யார்கிட்ட ஒப்புரவாவாது இருக்கிறீங்களோ அவங்களோட கூட சேர்ந்து அன்பான வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவர்
உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம செபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஏசப்பா சொல்லப்பட்ட ஆண்டவரே, ஏசப்பா வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் முதல்ல வசனத்தை கை கொள்ளட்டும். அப்பா இயேசுவை ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறாங்கன்னா ஆண்டவரை எல்லார் இடத்துல அன்பா இருப்பாங்க. கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளை கிட்ட, போகிற இடத்துல அன்புள்ளவர்களா இருப்பாருங்க. ஏசப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்திலே மனதார நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.